வணக்கம். சில உறவுகள் உடைவதில்லை, மெதுவாக அந்நியமாகி விடுகிறது. ஒரு காலத்தில் நமக்காக நேரம் ஒதுக்கியவர்கள் இன்று நம்முடைய நினைவுகளில்தான் அதிகமாக வாழ்கிறார்கள். இந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்கவில்லை. சத்தமில்லாமல், விளக்கமில்லாமல் மெதுவாக நடந்தது. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏன் சில நட்புகள் திடீரென மாறிவிடுகிறது என்பதை குறித்து. இந்த கேள்வியை கேட்கும்போது நம்மில் பல பேருக்கு ஒரு முகம் நினைவுக்கு வந்திருக்கும். ஒரு காலத்தில் சாப்பிட்டியான்னு தினமும் கேட்ட ஒருவர் இன்று ஆன்லைனில் இருந்தாலும் கூட பேசாமல் கடந்து போகிறார். ஒரு காலத்தில் ராத்திரி நேரமே தெரியாமல் பேசிக்கொண்டிருந்த நட்பு இன்று தீபாவளி வாழ்த்துக்களில் மட்டும் உயிரோடு இருக்கிறது. இதுதான் வாழ்க்கையோட மிகவும் அமைதியான சோகங்களில் ஒன்று. சண்டை கூட இல்லாமல் சில மனிதர்கள் நம் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக வெளியேறி விடுகிறார்கள். ஒரு இரவு தூக்கம் வராமல் பழைய வாட்ஸ்அப் சாட்களை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மேலே போக போக பழைய சிரிப்புகள், நீண்ட வாய்ஸ் நோட்ஸ், மீனிங்லெஸ் ஜோக்ஸ் ஒரு காலத்தில் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான உரையாடல்களாக இருந்தவை. ஆனா இன்று அதே சாட் விண்டோ முழு அமைதியில் இருக்கிறது. பழைய போட்டோக்களை பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வு வரும். அது கோபம் இல்லை, முழு சோகமும் இல்லை. ஆனா எப்படி இவ்வளவு மாறிடுச்சு அப்படின்னு மனசு அமைதியா கேட்கும். நாம வளர வளர வாழ்க்கை நம்மளை வேறு வேறு திசைகளில் இழுத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறது. வேலை, பணம், குடும்ப பொறுப்புகள், மன அழுத்தங்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஓட்டம். இந்த எல்லா அழுத்தங்களுக்கும் நடுவில் ஒரு காலத்தில் மிக முக்கியமாக இருந்த மனிதர்கள் கூட மெதுவாக பின்னால் தள்ளப்படுகிறார்கள். இதில் எல்லா நேரத்திலும் துரோகம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் வாழ்க்கையே மனிதர்களை பிரித்து விடுகிறது. நம்முடைய பிரையாரிட்டிஸ் மாறும்போது நம்முடைய தொடர்புகளும் மாறுகிறது. இது கசப்பான உண்மை, ஆனா இது இயல்பான உண்மையும் கூட. சில நட்புகள் ஒரு பெரிய சண்டையால் உடையாது, சிறிய அமைதிகளால் உடையும். ஒருத்தர் மட்டும் தொடர்ந்து பேச முயற்சி செய்வார், மற்றொருவர் மெதுவாக தூரமாக ஆரம்பிப்பார். முதலில் ரிப்ளை லேட் ஆகும், பிறகு கால்ஸ் குறையும். அதற்கு பிறகு பிஸிடா என்ற ஒரு வார்த்தை மட்டுமே மிஞ்சும். சில நேரங்களில் நம்மிடம் சொல்லப்படாத கம்பேரிசன்களும் நட்புகளை மாற்றும். ஒருத்தர் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறும் போது மற்றொருவருக்கு தெரியாமல் ஒரு எமோஷனல் டிஸ்டன்ஸ் உருவாகும். ஈகோ அமைதியாக உறவுகளுக்குள் நுழையும். அதற்கு பிறகு அதே நட்பு இருந்தாலும் அதே நெருக்கம் இருக்காது. இது புரிந்து கொள்ள மிகவும் முக்கியமான விஷயம். நம்மை விட்டு விலகும் எல்லோரும் நம்மை வெறுத்து போவதில்லை. சிலர் தங்களுடைய வாழ்க்கை போராட்டங்களில் தொலைந்து போயிருக்கலாம். சிலர் உணர்வு பூர்வமாக மாறியிருக்கலாம். சிலர் அதே கனெக்ஷனை மெயின்டைன் பண்ண முடியாத நிலையில் இருக்கலாம். மனிதர்கள் மாறுகிறார்கள். அவர்களுடைய எமோஷனல் நீட்ஸ் மாறுகிறது. அவர்களுடைய வாழ்க்கை வேகம் மாறுகிறது. அதனால்தான் ஒரு காலத்தில் மிக நெருக்கமாக இருந்தவர்கள் கூட ஒரு கட்டத்தில் ஃபார்மலாக தோன்ற ஆரம்பிக்கிறார்கள். சில விஷயங்களுக்கு விளக்கம் கிடைக்காது, கிடைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சில நேரங்களில் 1000 வார்த்தைகளை விட மௌனமே ஒரு உறவின் முடிவை சொல்லிவிடும். இது வேதனையானது, ஆனால் இதுதான் மனித உறவுகளின் இயல்பு.
நிலையற்ற தன்மை. நம்ம வாழ்க்கையில் வர்ற எல்லாரும் கடைசி வரை நம்மோட பயணிக்க வேண்டிய அவசியமில்லை. சில மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் நம் வாழ்க்கையில் வருகிறார்கள். அந்த சாப்டர் முடிந்த பிறகு அவர்கள் மெதுவாக நினைவுகளாக மாறிவிடுகிறார்கள். முதிர்ச்சி அப்படிங்கிறது எல்லாரையும் பிடித்து கொண்டு நிற்பது இல்லை. மாறிக்கொண்டிருக்கும் மனிதர்களை அமைதியாக புரிந்து கொள்வது. நம்மை விட்டு விலகியவர்களை நினைத்து கசப்பை வளர்ப்பது எளிது. ஆனால் அவர்கள் கொடுத்த நல்ல நினைவுகளை மட்டும் வைத்துக்கொண்டு அமைதியாக முன்னேறுவதுதான் உண்மையான எமோஷனல் மெச்சூரிட்டி. ஒரு காலத்தில் அந்த நட்பு உண்மையாக இருந்தது, அதுவே போதும். அது இப்போது இல்லை என்றாலும் அந்த நினைவுகள் பொய்யாகிவிடாது. ஒருவேளை இன்று நீங்களும் யாரையாவது நினைத்து கொண்டிருந்தால் அதை பலவீனம் என்று நினைக்காதீர்கள். அது மனித இயல்பு. சில நட்புகள் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்காது. ஆனால் அவை நம்மை மாற்றிவிட்டு போயிருக்கும். ஒரு காலத்தில் நம்மோடு சிரித்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை என்றாலும் அந்த சிரிப்புகளின் சத்தம் நினைவுகளில் இன்னும் உயிரோடு இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்மை விட்டு விலகிப்போன மனிதர்களை நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக அவர்களுடன் இருந்த அழகான நாட்களை நினைத்து நம்மால் அமைதியை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த சிந்தனையோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு ஆழமான சிந்தனையில் சந்திப்போம். ஆனந்தமாக இருங்கள்.